ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டுமான தொழிலாளர் வாரிசுகளுக்கு மாதம் ரூபாய் 750 உதவித்தொகை உடனே விண்ணப்பிக்கவும் அப்படின்ற தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அதுபோல் தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கட்டுமான தொழிலாளர் உதவித்தொகை பெற விண்ணப்ப நடைமுறைகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டுமான தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் அடையாள அட்டையை தவறாமல் கொண்டு வர வேண்டும். மேலும் சேர்க்கையில் சேர விரும்பும் மாணவர்கள் கீழ்கண்ட அசல் மற்றும் நகல் சான்றுடன் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று கட்டாயம் வேணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுச் சான்றிதழ் டிசி வேணும், ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், 4 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் வேணும், ஆதார் அட்டை வேணும், வருமான சான்றிதழ் வேண்டும், அதுக்கப்புறம் வங்கி கணக்கு புத்தகம் பேங்க் பாஸ்புக் வேணும், மின்னஞ்சல் முகவரி வந்து வேணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆவணங்களுடன் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ள சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு என்னென்னலாம் சலுகை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி, இலவச சீருடை, இலவச பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், காலணிகள், பஸ் பாஸு, அடையாள அட்டை அதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பயிற்சியில் மாதம் ரூபாய் 750 வழங்கப்படுகிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதம் ரூபாய் 1000ஆகவும் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுமான தொழிலாளர்களுக்காகவே அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒன்லி கட்டுமான தொழிலாளர்களுடைய மாணவர்களுக்காக ஒரு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு தொழிற்பயிற்சி நிலையம். ஸோ அதில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்க கட்டாயம் வந்து கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் குழந்தைகளுக்கு மாதம் வந்து இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ அவங்க அந்த நலவாரிய உறுப்பினர் உதவித்தொகைக்கான அந்த ஜெராக்ஸ் வந்து கட்டாயம் வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இது பற்றின முழு டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.